Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நாம டாப் 3 இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த மூணு அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ இன்ஸ்டன்ட்டா தேவைப்படுறவங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணியும் இந்த அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். சேம் டைம் இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றதுக்கு சிம்பிளான KYC process அப்படிங்கறத இருக்கும். இந்த மூணு அப்ளிகேஷன்லயுமே லோ சிபில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பா நெகட்டிவ் சிபில் அப்படிங்கிறது இருக்க கூடாது. மேபி ஒரு சிலருக்கு இருந்தாலும் அவங்க கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அது வேற விஷயம். பட் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா PAN கார்டு அண்ட் ஆதார் கார்டு அப்படிங்கறத கேட்பாங்க. ஆனா இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்கறது கிடையாது. அந்த விதத்துல நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல salary slip அப்படிங்கறதோ சப்மிட் பண்ண தேவையில்லை. சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணு அப்ளிகேஷன்லயுமே ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை தவிர்த்து இங்க டிஸ்க்ளைமர் அப்படின்னு பார்க்க அப்ரூவல் அப்படிங்கிறது எல்லோருக்கும் கேரண்டி கிடையாது. சோ லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பா அப்ளை பண்ற எல்லோருக்கும் லோன் அப்படிங்கிறது கிடைக்காது. இதை தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. இதை தவிர்த்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம financial advisor கிடையாது. சோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் only for educational and informational purpose மட்டும்தான். ஓகே गाइस, இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பிரான்ச் அப்ளிகேஷன் தான். இந்த பிரான்ச் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் ரிவ்யூ கொடுத்தவங்க 30 லட்சம் பேர் இருக்காங்க. அதனுடைய ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறதும் 4.6 இருக்கு. இப்போ இதுல வழங்கக்கூடிய லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 2000ல இருந்து அதிகபட்சமா 5 lakh வரைக்கும் லோன் தரதா போட்டிருக்காங்க. இதுக்கான டென்யூர் அப்படின்னு பார்க்க 4 to 24 months அப்படிங்கிறது தரதா போட்டிருக்காங்க. என்னுடைய ப்ரொஃபைலுக்கு கூட ஒரு 2500 அப்படிங்கிறது அப்ரூவல் இருக்கு. அதுக்குமே ரீபேமெண்ட் பண்றதுக்கு 4 மாசம் அப்படிங்கிறது மினிமம் ரீபேமெண்ட் டென்யூர் தராங்க. சோ அந்த விதத்துல ஃபிளெக்சிபிளான ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் இன்னும் சொல்ல போனா இந்த பிரான்ச் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப வருஷமா பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன் தான். ஓகே கேஸ், இப்போ இவங்க வழங்கக்கூடிய லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 12 to 60% per annum இருக்கும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்கவும் சேம் அதே தான் 20 to 50% வரையிலும் இருக்கும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்ணும்போது வித்தின் 2 minutesல பேங்க் அக்கௌண்ட்ல லோன் அமௌண்ட் கிரெடிட் ஆகிரும் அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்டா சிபில் ஸ்கோர் நிறைய யூசருக்கு பெருசா தொந்தரவு கொடுக்கறது இல்ல அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது கம்மியா இருந்தாலும் கொஞ்சம் முன்னப்பன இருந்தாலும் மேபி அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. பட் நாம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் எல்லோருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற கேரண்டி கிடையாது. சோ அதை பாத்துக்கங்க. ஓகே கேஸ், இப்போ இதை தவிர்த்து கீழே வந்தோம் அப்படின்னா இதுல அப்ளை பண்ணும்போது என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கறத போட்டிருக்காங்க. அது PAN கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டுமே போதுமானது. தென் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 18 வயசு கம்ப்ளீட்டா இருக்கணும், இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், வேலிடான PAN கார்டு இருக்கணும், ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அதர்வைஸ் ஸ்மார்ட் போன் இருந்தா தான் அப்ளை பண்ண முடியும். பட் கண்டிப்பா salary slip அப்படிங்கிறது தேவை கிடையாது. இன்கம் ப்ரூஃப்காக பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதையும் கேட்க மாட்டாங்க. சோ அதை ரிப்பீட்டடா பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த லோனை பொறுத்தவரைக்கும் இவங்க ஹரி அண்ட் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் மெட்ராஸ் பிரைவேட் லிமிடெட் அதாவது விவரிட்டி கேபிட்டல் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் கொடுக்குறாங்க. தென் நார்த்தர்ன் ஆர்க் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியும் லோன் கொடுக்குறாங்க. இன்கிரெடிட் ஃபினான்சியல் சர்வீஸ் கூடவும் பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவங்களே ஒரு RBI ரெஜிஸ்டர்ட் NBFC தான். சோ இவங்களை தாண்டி இந்த 3 பேரு கூடவும் பார்ட்னர்ஷிப் பண்ணியும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. தென் ஃபைனலா கான்டாக்ட் பண்றதுக்கு தேவையான மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் இந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றதை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். அப்படி அப்ளை பண்ணும்போது ஒரு 5000 ரேஞ்சில் இனிஷியலா அமௌண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் லோ சிபில் இருந்தா அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் பெஸ்டான ப்ரொஃபைல் இருந்தது அப்படின்னா மோர் தென் 20,000 அப்படிங்கிறது கூட ஒரு சில நபர்களுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. பட் ஓவராலா பார்க்கும்போது இந்த அப்ளிகேஷன் ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷனா பிளே ஸ்டோர்ல இதுவரையிலும் இருந்துட்டு இருக்கு. ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பாக்கெட் மித்ரா பர்சனல் லோன் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஜெய் ஃபினான்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணவங்க இதுவரைக்கும் கொடுத்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறதும் 4.7 இருக்கு. சோ இந்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது நல்ல ஸ்டார் ரேட்டிங் தான். இதுல கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 1000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 50,000 வரையிலும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 12 months அப்படிங்கிறது கொடுக்கறதா போட்டிருக்காங்க. பட் ரியல் டைம் லோன் அப்படிங்கிறது டெஃபினட்டா அந்த மாதிரி இருக்காது. அதை கேர்ஃபுல்லா தெரிஞ்சுக்கங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கு கிரெடிட் லைன் ஆப்ஷன் மாதிரி ஒரு 1 month அப்படிங்கறத டைம் கொடுப்பாங்க. அதையுமே 2 பேமெண்டா பிரிச்சு ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ற மாதிரி இருக்கும். சோ ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கறதும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இதுல லோன் அப்ளை பண்ணும்போது இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கிறது நல்லது. அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் இதை பொறுத்தவரைக்கும் தவிர்க்க முடியாத எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல மட்டும்தான் நீங்க பார்க்கணுமே தவிர அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே கேஸ், இதை தவிர்த்து மேக்ஸிமம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 35% per annum இருக்கும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. பட் கண்டிப்பா இந்த மாதிரி லோன் இருக்காது. இவங்க அங்க கொடுத்திருக்கக்கூடிய டீடைல்ஸ்க்கும் இவங்க வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ்க்கும் நிறையவே டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சோ அந்த ஒரு ரீசன்னால நான் இந்த இடத்துல லோன் டீடைல்ஸ் அப்படிங்கறத ஸ்கிப் பண்ணிடுறேன். பட் எலிஜிபிள் கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், 18 வயசு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும், ஸ்டேபிளான இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அதர்வைஸ் PAN கார்டு அண்ட் ஆதார் கார்டு இருந்தாலே அப்ளை பண்ணலாம். இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்கறது இல்ல. இதை தவிர்த்து இவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு தேவையான மெயில் ஐடி ஃபோன் நம்பர் அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இதுல கிடைக்கக்கூடிய லோன் அப்படிங்கிறது முன்ன சொன்ன மாதிரி தான் இருக்கும்.
அதனால தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ல கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த லிஸ்ட்ல மூணாவதா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்க PayRuPick இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டு இருக்கவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயம் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு RBI ரிஜிஸ்டர்ட் NBFC. ஸோ RBI ரிஜிஸ்டர்ட் NBFC ஓன் அப்ளிகேஷன் தான் இந்த PayRuPick அப்ளிகேஷன் அப்படிங்கிறவங்க. ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த 3 அப்ளிகேஷனுமே டைரக்ட் RBI ரிஜிஸ்டர்ட் NBFC அப்ளிகேஷன் தான். அதை ரொம்ப கேர்ஃபுல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் பிளே ஸ்டோர்ல இதுவரையிலும் டவுன்லோட் பண்ணி ரிவ்யூஸ் கொடுத்தவங்க 20 லட்சம் பேர் இருக்காங்க. அதனுடைய ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.5 இருக்கு. இவங்க அதிகபட்சமா 2,50,000 வரையிலும் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துட்டு இருக்காங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் 91 நாள்ல இருந்து அதிகபட்சமா 180 நாள் வரையிலும் தரதா போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 35.04% வரையிலும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. மற்றபடி டைரக்டாவே லோன் அமௌண்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறோம். அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், ஏஜ் 20 வயசு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும். இந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு மட்டும் ஏஜ் 20 வயசா இருக்கு. இதை தவிர்த்து ஸ்டெடியான இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்லயும் அப்ளை பண்றதுக்கு பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இந்த டீடைல்ஸ் மட்டும் இருந்தாலே போதுமானதை அப்ளை பண்ணிக்கலாம். இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. அதர்வைஸ் ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன் தான். பட் இருந்தாலும் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அதிகமா இருக்கிறது கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய வகையில தான் இருக்கும். ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 அப்ளிகேஷனுமே லோ சிபில் இருந்தாலும் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் தருவாங்க. இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்க மாட்டாங்க. சேம் டைம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 3 பேருமே RBI ரிஜிஸ்டர்ட் NBFC தான். பட் இருந்தாலும் எல்லோருக்கும் லோன் கிடைக்கும் அப்படின்னு டெஃபினட்டா சொல்ல முடியாது. அதை ரொம்ப கேர்ஃபுல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓகே கைஸ், ஓவராலா இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லான வகையில நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.